500 பேர்த்தோட ஃபோன் நம்பர் கையில் வச்சிடலாம். சின்ன ஒரு மெமரி சிப் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு 1 GB சிப் இருந்ததுன்னா பல பல கோடி கோடி தாள்களுடைய எழுத்துக்களை பதிவு செய்திடலாம். இதில் எல்லாம் நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் நமக்கு மனன சக்தி ரொம்ப குறைவு. அன்றைக்கெல்லாம் மக்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லைங்க. அந்த வசதி வாய்ப்பு மக்களுக்கு அது இல்லாத காரணத்தினால் அல்லாஹு தாலா என்ன செய்தான் என்றால், மனன சக்தி அந்த மக்களுக்கு கொஞ்சம் அதிகம் கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில் பாருங்க, நிறைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயிரோடு வாழும் காலத்திலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு கூட குர்ஆனை நிறைய மனனம் செய்திருந்தார்கள். அதில் குறிப்பாக குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 கலீஃபாக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அதுபோக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு, சாலிம், பிரபலியமான நபித்தோழர் உங்களுக்கு தெரியும், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அம்ர் பின் ஆஸ், அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர், முஆவியா, அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல்லா பின் சாயிப், உபை பின் கஅப், முஆத் பின் ஜபல், ஸைத் பின் சாபித், அபூ தர்தா, அனஸ் பின் மாலிக், இவ்வளவு நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே, அதுவரை அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்திருந்தால் மரணிக்கிற காலம் வரை உள்ள அனைத்து வசனங்களையும் ஒன்று விடாமல் மனனம் செய்திருந்த தோழர்கள் இந்த தோழர்கள். அவ சஹாபாக்கள்னா சும்மா சாதாரணப்பட்ட ஆட்கள் அல்ல. நம்மை போல சஹாபாக்கள் என்றால் ஏதோ நம்மை போல ஒருவர்கள் அல்ல. அவர்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து கேட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத கேட்டு வசனங்களை மனப்பாடம் செய்த தோழர்கள் இந்த தோழர்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கிறேன், நீங்க பெண்களும் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். அதான் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதில் 3 பெண்கள், பிரசித்தி பெற்ற பெண்கள் 3 பேரும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்கள். ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது உமர் அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 3 பேரும் பெண்களில் திருக்குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்தவர்கள். அப்ப அல்லாஹு தாலா உள்ளங்களில் இந்த வேதத்தை வைத்து நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சும்மா சொல்லல. சொல்லிவிட்டு தொழுகையில ஓதுற ஏற்பாடு செய்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓதச் சொல்லி அதை சரிபார்க்கிற ஏற்பாடுகளை செய்து, அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அவரை சுற்றி நெருக்கமாக இருக்கிற மக்களுடைய உள்ளங்களிலும் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்கிற சக்தி அல்லாஹ் கொடுத்து அவர்களும் மனப்பாடம் செய்து, அதிலும் பெண்களும் திருக்குர்ஆனை மனனம் செய்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருந்தான். அடுத்தது பாருங்க, இந்த உள்ளத்தில் பாதுகாத்ததை போலவே அல்லாஹ்வுடைய ரசூல் இனி ஒரு ஏற்பாட்டையும் செய்திருந்தார்கள். அது என்ன ஏற்பாடு? வசனங்கள் இறங்க இறங்க எழுத தெரிந்த தோழர்களை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி பாதுகாக்கக்கூடிய வேலைகளையும் செய்து வைத்திருந்தார். அந்த பணியில யாரெல்லாம் இருந்தார்? இந்த 4 கலீஃபாக்களும் இருந்தார்கள் அந்த பணியில. அதே போல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்க சொல்றாங்களா, திருக்குர்ஆனை சஹாபாக்கள் மனனம் செய்ததை போலவே அல்லாஹ்வுடைய ரசூல் அதை எழுதி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள். அன்றைய காலத்தில் பாருங்க, அந்த மக்கள் அந்த வேதத்தை எதில் எழுதி வைத்து பாதுகாத்திருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது, தோள்கள், மரக்கட்டைகள்,
பெரிய பெரிய எலும்புகள், கற்கள், இதில் தான் அன்றைய காலத்து மக்கள் எழுதி பாதுகாத்து வைத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எழுதுகிற தோழர்கள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பயான் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எழுதுவதற்கென்றே ஒரு சில சஹாபாக்களை வைத்திருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் 4 கலீஃபாக்கள். அதுபோக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா யாரு? அபூ சுபியான் அவர்களுடைய மகன் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அபா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குறிப்பிட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கைவசம் வைத்திருந்தார்கள். இறங்கக்கூடிய வஹி எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வப்போது சொல்லி சஹாபாக்கள் இந்த அன்றைய காலத்தில் இருக்கிற பொருள்களில் அதை எழுதி வைத்து பாதுகாத்து வைத்திருந்தார்கள். இப்படி எழுத்து வடிவிலும் மனனம் செய்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தா போன உடனே அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 12, அபூபக்கர் அவர்கள் மரணிக்கக்கூடிய அதே ஆண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் முசைலமா என்கிற ஒரு மனிதன் தன்னை நபி என்று கூறிக்கொண்டிருந்தான். அவனை எதிர்த்து போர் செய்வதற்காக பெரிய ஒரு சக்தியாகவும் அவன் இருந்தான். அது நீண்ட வரலாறு. அவனை எதிர்த்து போர் செய்வதற்காக அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது யமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில். இந்த செய்தியை புகாரியில் 4988, 4989 ஆகிய நபிமொழிகளில் நீங்க பார்க்கலாம். இப்போ யமாமா என்கிற ஒரு இடத்தில் அந்த முசைலமாவை எதிர்த்து நடைபெற்ற அந்த போரில் திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்த 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். போர் முடிந்து திரும்ப வந்து பார்த்தால் திருக்குர்ஆனை மனனம் செய்த 70 சஹாபாக்கள் மரணம் ஷஹீதாகிவிட்டார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, இப்படி போர்களில் குர்ஆன் மனனம் செய்த மக்கள் இறந்து போனால் அல்லாஹ்வுடைய வேதம் கேள்விக்குறியாகிவிடும். ஏன்னா அவரே கொஞ்சம் பயப்படுறாரு. அப்ப குர்ஆனை மனப்பாடம் செய்கிற மக்கள் இருக்கிற கையோடு அந்த குர்ஆனை எழுத்து வடிவில் நாம் ஒன்று திரட்டுவோம் என்கிற ஒரு ஆலோசனையை சொல்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதையுமே அல்லாஹ்வுடைய ரசூல் செய்து அங்கீகரித்து சொன்ன காரியத்தை தான் செய்வார். அவருக்கு ஒரு பயம். குர்ஆன் இப்போ எழுத்து வடிவில் எல்லா இடங்கள்லையும் இருக்கு, அதை போய் ஒன்று திரட்ட சொல்றீங்களே உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலே செய்யலையே, நாம எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் தயங்குறார். அதனுடைய அவசியத்தை, காரண காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த நியாயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சரிகண்டு அந்த பணியை யாரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்றால் வஹியை எழுதுகிற தோழர்களில் ஒருவரான ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் ஒப்படைக்கிறார்கள். அவர் ஒரு இளைஞராக இருந்தார். அவர்கிட்ட 2 ஆற்றல் இருந்தது ஸைத் பின் சாபித்திட்ட. ஒன்று எழுதுகிற ஆற்றலும் இருந்தது, கொஞ்சம் எழுதியும் பாதுகாத்திருந்தார் குர்ஆனை முழுக்க மனப்பாடமும் செய்திருந்தார். அவர் அழைத்து கொண்டு வரப்பட்டார். அவர் அழைத்து கொண்டு வரப்பட்ட உடனே உமர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் சேர்ந்து அந்த ஸைத் பின் சாபித் அவர்களிடத்தில், நீங்க உங்க தலைமையில தான் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டணும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறாங்க. ஸைத் பின் சாபித் சொல்றாரு, கலீஃபா அவர்களே, இந்த மலையை கொஞ்சம் மாற்றி வைக்க சொன்னாலாவது நான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பேன், அதை விட மிகப்பெரிய ஒரு பணியை என்னுடைய தலையில் நீங்கள் சுமத்துறீங்களே, இருந்தாலும் அமீரில் முஃமினீன் அவர்களுடைய கட்டளைக்கேற்ப
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வலதுகரமாக திகழ்ந்த உங்களுடைய ஆணைக்கு ஏற்ப நான் அந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி முதலில் அங்குமிங்குமாக இருந்த திருக்குரான் எழுத்து வடிவத்தில் இருக்கிற திருக்குரானை எல்லாம் தேர்ந்தெடுத்து மனனம் செய்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி முதலில் திருக்குரானை புத்தக வடிவத்தில் நம்முடைய பாஷையில் சொல்றதா இருந்தா தொகுத்தவர் யாரு? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நீங்க மனசுல ஒரு பிக்சர் வரணும். சஹாபாக்கள்னு சொன்னா அவங்க எல்லாம் சாதாரணமா இந்த மார்க்கத்துக்கு உழைக்கல. இன்னைக்கு நமக்கு ஒரு குரான் வேணும்னு சொன்னா ஒரு 250 ரூபா கொடுத்தா ஒரு குரான் கிடைச்சிருமா இல்லையா? ஒரு 300 ரூபா கொடுத்தா ஒரு குரான் கிடைச்சிரும், 100 ரூபா கொடுத்தா ஒரு குரான் கிடைச்சிரும். அன்னைக்கு சஹாபாக்களுக்கு யாருக்காவது முழுக்க ஒரு குரான் வேணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும்? இருக்கிறத பார்த்து உட்கார்ந்து எழுதணும். ஏதாவது ஒரு பிரதி இருந்தா அதை வச்சு பார்த்து அவங்க எழுதணும். ஒரு பிரதி இனி ஒரு பிரதியாக எடுக்கப்பட வேண்டுமானால் அன்றைய காலத்தில் சுபஹானல்லாஹ் அந்த மக்கள் பட்ட கஷ்டத்தை பாருங்க. இப்போ இந்த குரான் தொகுத்தது யாருன்னு பார்த்தோம்? ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த அந்த குரான் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப பத்திரமா இருந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த குரான் ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த அந்த குரான், ஒன்று சேர்த்த அந்த குரான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது அந்த பாதுகாத்த அந்த திருக்குரானை தனது மகளும் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய மனைவியும் ஆகிய ஹப்ஸா அவர்களிடத்தில் கொடுத்துவிட்டு அவர் மௌத்தா போயிட்டார். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம் இஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப வேகமாக வளர்ந்தது. அதே நேரத்தில் குழப்பங்களும் அதிகமானது. அவருடைய ஆட்சி காலத்தில் கவர்னராக நிறைய சஹாபாக்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் நியமித்திருந்தார். அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் மனனம் செய்த குரான், எழுதி பாதுகாத்த குரான் என்ற அடிப்படையில் குரான் அல்லாததையெல்லாம் குரான் என நினைத்து ஓதுகிற காலமாக அந்த காலம் கொஞ்சம் குழப்பமான காலமாக மாறியது. ஒப்பிட்டு பார்க்க இப்போ நம்ம பள்ளிவாசலில் யாராவது ஒரு ஆள் வந்து குரான் ஓதுறாரு, அது குரானா இல்லையான்ட்டு மனப்பாடம் பண்ணவும் கண்டுபிடிப்பாங்க, அல்லது குரானை கையில் வச்சு பார்த்து ஓத சொல்லி சரி பார்ப்போம். ஒப்பிட்டு பார்க்கிற ஒரிஜினல் குரான் யார் கையில் இருந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹப்ஸா அவருடைய கையில் இருந்தது, உமர் அவருடைய மகளுடைய கையில் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. மக்கள் இஷ்டப்படி குரானை ஓதுறாங்க, எது குரான் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால உடனே இருக்கிற மூலப்பிரதியில் நிறைய பிரதிகள் அது எழுதப்பட வேண்டும், தயாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரே ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். எங்கெல்லாம் மக்கள் எழுத்து வடிவில் குரானை வைத்திருக்கிறார்களோ அதெல்லாம் உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருக்கிற எல்லா குரானும் கொண்டு வரப்பட்டது. எல்லாம் எரித்து சாம்பலாக்கி ஹப்ஸாவிடம் இருக்கிற அந்த குரானை பிரதிகள் எடுக்குமாறு கட்டளையிட்டார். பிரதிகள் எடுக்கப்பட்டது. அந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் எடுக்கப்பட்ட பிரதிதான் இன்றும் இஸ்தான்புல் என்கிற அருங்காட்சியகத்தில் இன்றும் அது ஒரிஜினல் பிரதியாக இருக்கிறது. அப்ப அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த குரானை பாதுகாக்க அவர் செய்த ஏற்பாடு என்னங்க? அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்த ஏற்பாடு என்ன? யமாமாவுடைய போரில் 70 சஹாபாக்கள், குரானை மனப்பாடம் செய்த சஹாபாக்கள் இறந்தவுடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனைக்கேற்ப அங்குமிங்குமாக எழுத்து வடிவில் இருந்த குரானை ஒன்று திரட்டுகிற பணியை யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது? அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அந்த சிறப்பான பணியை உலகம் அழிகிற வரை மக்கள் ஓதும் போதுள்ள நன்மையை அடைந்த அந்த சஹாபி யாரு? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி எடுக்கப்பட்ட பிரதி அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு யாருடைய கையில் இருந்தது? அந்த பிரதி ஹப்ஸா ரலியல்லாஹுடைய கையில் இருந்தது. ஹப்ஸா யாரு? உமர் அவர்களுடைய மகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியுமாக இருந்தார்.
அது போக குர்ஆனை மனப்பாடம் செய்த பெண்ணாகவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவில் இருக்கக்கூடிய அந்த பிரதியை அதிகப்படியான அந்த ஒரிஜினலில் இருந்து அதிகப்படியான பிரதிகள் எடுத்து மக்கள் மத்தியிலே இதுதான் வேதம், இதுதான் குர்ஆன், இதற்கு மாற்றமான ஒன்றை இனி யாரும் ஓதக்கூடாது என்கிற ஒரு ஏற்பாட்டை செய்தவர் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இந்த வேதத்தை, இந்த வஹியை உலகம் அழிகிற வரை மக்கள் மத்தியிலே கொடுக்கிற ஏற்பாட்டை செய்தவர்கள் எல்லாம் யாரு? சஹாபாக்கள். சொல்லணுமோ, குர்ஆனை பாதுகாத்து உலகம் அழிகிற வரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற அந்த பணியை அன்றைய காலத்தில் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வசனங்களும் எழுதியது பிறகு ஓதச் சொல்லி சரிபார்க்கிற பணியை செய்து எழுத்து வடிவில் பிரதிகள் எடுத்து இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்த பெருமை யாருக்குரியதுங்க? சஹாபாக்களுக்குரியது. ஆகவே தான் பேரை கேட்கும்போது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் என்று மனமாற வாயார சொல்லணும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகள் என்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் அடிக்கடி நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்களை விட்டும் நாம் தூரமானாலோ, சஹாபாக்குடைய வரலாறுகளை படிக்க நாம் தவறினாலோ அது நம்முடைய ஈமானை கொஞ்சம் பாதிக்கும். அவருடைய தியாகங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் உழைத்த உழைப்புகள் எல்லாம் இன்றைக்கு குறைத்து மதிப்பிடக்கூடிய காலம். அல்லாஹ் அந்த நிலையில் நம்ம அனைவர்களையும் காப்பாற்றணும். அவருடைய எந்த வகையிலும் அவருடைய கண்ணியம், அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் மார்க்கத்திற்கு பாடுபட்டதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு சிந்தனையோ ஒரு எண்ணமோ நம்முடைய வாழ்வில் வந்துவிடவே கூடாது. அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் பெற்றவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். இப்படியெல்லாம் இவர்கள் இந்த திருக்குர்ஆனை தொகுத்தது புகாரியில் 4988 4989 நபிமொழியில் நீங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? குர்ஆன் அல்லாஹ்வினுடைய அற்புதம். அந்த வேதத்தை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய உள்ளத்தில் ஒன்று திரட்டி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வே ஏற்படுத்தி எடுத்துக்கொண்டான். அந்த வேதத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பாதுகாத்தான், ஓதச் சொல்லி. தொழுகையில் மக்கள் ஓதுகிற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். கல்வி ஞானம் உடையவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை பாதுகாத்தான். அந்த அடிப்படையில் குர்ஆனை மனனம் செய்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். குர்ஆனை எழுதி பாதுகாத்த சஹாபாக்களும் இருந்தார்கள். அதற்கு பிறகு காலம் செல்ல செல்ல மனனம் செய்த சஹாபாக்கள் எல்லாம் போர்க்காலங்களிலும் இயற்கையாகவும் மரணத்தை தழுவுவதை கண்டு அது ஒன்று சேர்க்கப்படுகிற ஒரு பணியை அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்று திரட்டப்பட்ட அந்த திருக்குர்ஆன் உமருடைய ஆட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. உமர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹப்ஸா அவருடைய கையில் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த மூல குர்ஆனிலே இருந்து அதிகப்படியான பிரதிகளை எடுக்கிற வேலையை யார் செய்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். இது திருக்குர்ஆன் இறக்கப்பட்டதும் தொகுக்கப்பட்டதுமான ஒரு சிறிய ஒரு வரலாற்று பின்னணி. இப்படிப்பட்ட இந்த திருக்குர்ஆன், குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆன் முஹர்ரம் மாதத்திலே இருந்து துல்ஹஜ் மாதம் வரை, இஸ்லாமிய மாதம் மொத்தம் 12, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை மாதிரி, முஹர்ரத்திலே இருந்து துல்ஹஜ் வரை 12 மாதம் இஸ்லாமிய மாதம். இந்த 12 மாதத்தில் எந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த திருக்குர்ஆனை இறக்கினான்? முஹர்ரம் மாதமா, ரஜபா, அல்லது ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அக்பர், ஜமாத்துல் ஆகிர்? 12 மாதம் இருக்க. எந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான்? ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்ததற்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம். எந்த மாதத்தில் இந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன்
மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாக இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது. சரி, ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளதாக அல்லாஹ் சொல்கிறான். ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் பகலில் இறக்கப்பட்டதா அல்லது இரவில் இறக்கப்பட்டதா? அதையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 44வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஜல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். பாக்கியம் நிறைந்த ஒரு இரவில் நாம் இதை அருளினோம். அப்ப குர்ஆன் பகல்ல இறக்கப்பட்டதா இரவில் இறக்கப்பட்டதா? இரவில் இறக்கப்பட்டது. எந்த மாதத்தில் இறக்கப்பட்டது? ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது. அந்த இரவை குறித்து மேலும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 97வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஜல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதுராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்கிற மகத்துவமிக்க இரவில் அந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அப்ப பாருங்க, ரமலானுடைய மாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்கிறான் திருக்குர்ஆனில்? யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமு சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். இந்த ரமலானுடைய நோன்பு உங்கள் மீது மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல, உங்களுக்கு முன்னால் சென்று போன சமுதாயத்திற்கும் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நோன்பு என்பது அன்றைய காலத்தில் இருந்துதான் வந்தது. குர்ஆனை அந்த மாதத்தில் சங்கை மிக்க ஒரு இரவை அல்லாஹ் தேர்வு செய்து இறக்கிய காரணத்தினால் ரமலானுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூடிருச்சு. அப்படித்தானே? ரமலான் நோன்பு வைக்கிறதெல்லாம் ஆரம்ப காலத்தில் மக்கள் வைத்து தான் இருந்தாங்க. 12 மாதங்களில் அல்லாஹு தஆலா இந்த இறுதி வேதமான இந்த சத்திய வேதத்தை தேர்வு செய்ததற்கு அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை தேர்வு செய்து சங்கை மிக்க ஒரு இரவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குர்ஆனை இறக்குவதற்கு தேர்வு செய்ததிலே இருந்து அந்த மாதத்திற்கும் அந்த இரவுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அடைந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, பொதுவாகவே எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்னதாகவே அந்த புத்தகத்தில் முன்னுரை, முகவுரை, பதிப்புரை இதெல்லாம் எழுதுவாங்களா இல்லையா? அந்த புத்தகத்தை பற்றியுள்ள நற்சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த எழுதுகிற அந்த எழுத்தாசிரியருடைய ஒரு பங்குக்கு ஆசிரியர் அறிமுக உரைன்னு சின்ன ஒரு 2 பக்க தாளங்க முன்னாடி இருக்கும். அவரு, நான் அந்த புத்தகத்தை இப்படியெல்லாம் தோத்துருக்கிறேன், அதை சரி பார்க்கறதுக்கு எனக்கு இவர் உதவி செஞ்சாரு, அச்சிட்டு சொல்றதுக்கு அவர் உதவி செய்தாரு, பொருளாதார ரீதியாக இவர் உதவி செய்தாரு, இது பல காலமாக நான் முயற்சி எடுத்திருந்தேன், இப்போ தான் வெளிவரதுக்கு அவர் உதவி செய்தார், இப்படிலாம் எழுதுவாரா இல்லையா? எழுதிட்டு கடைசியில் அவர் கீழே போடுவார், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சுட்டி காட்டினால் அடுத்த பதிப்பகத்தில் நான் அதை திருத்திக் கொள்வேன் என்று சொல்லுவார். மனிதன் எழுதுகிற எந்த புத்தகமானாலும் அந்த புத்தகத்திற்கு இந்த அடிக்குறிப்பை எல்லாரும் போடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர, அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த வேதத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டுக்களால் பூட்டப்பட்டிருக்கின்றதா என்கிற எச்சரிக்கை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த திருக்குர்ஆனை படித்து பாருங்கள், ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இதை படித்து பாருங்கள், தவறு இருந்தால் நிரூபியுங்கள்னு சொன்னார். குர்ஆனுடைய சிறப்பே அதுதான். அது போக எந்த ஒரு புத்தகமானாலும் அந்த புத்தகத்திற்கு யாராவது ஒரு சான்றிதழ் வழங்கணும். இந்த புத்தகம் நல்ல புத்தகம், இதை படித்து பாருங்க அப்படி சான்றிதழ் வழங்கணும். ஆனால் குர்ஆனுக்கு சான்றிதழ் யார் வழங்கினா? அல்லாஹுவே வழங்குகிறான். குர்ஆனுக்கு தன்னைத்தானே நிரூபிக்கக்கூடிய, தன்னைத்தானே உண்மைப்படுத்தக்கூடிய, தானே முன்வந்து சவால் விடக்கூடிய ஒரு வேதம் இந்த உலகத்தில் உண்டுமானால் அது திருக்குர்ஆன் மட்டும்தான். பைபிளை எடுத்துக்கொண்டால் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு விட்டது. காலத்தினுடைய சவாலை சமாளிக்க முடியாமல், எதிர்காலங்களில் வரக்கூடிய விஞ்ஞான யுகத்தை எதிர்கொள்ள முடியாமல்
பல திருத்தங்கள் பல வேதங்கள் செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அல்லாஹ்வினுடைய வேதம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இறுதியான வேதம். அது நாங்கள் முஸ்லீமா இருந்துட்டு சொல்லல. அந்த குர்ஆன் ஒரு சில சவால்களை விடுது. அந்த சவாலை அரபில் தேர்ச்சி பெற்ற, அரபி மொழியில் தேர்ச்சி பெற்ற அந்த மக்களால் கூட அந்த சவாலை எதிர்கொள்ள முடியல. அல்லாஹு தாலா குர்ஆன்ல கொஞ்சம் இந்த வேதங்களை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொஞ்சம் சிந்திக்கிற மக்களுக்கு ஒரு சில வாசகங்களை சொல்லுகிறான். அந்த மக்கள் எல்லாம், இந்த வேதம் இறங்கும் போது வாழ்ந்த மக்கள் எல்லாம் குர்ஆனை பொய் என்று சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனையால் உதித்தது என்று சொன்னார்கள், அவருடைய உளறல் என்று சொன்னார்கள், ஏதோ ஒரு கவிஞன் எழுதி கொடுப்பதை பார்த்துத்தான் அவர் எழுதுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தார்கள், என்னமெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. அல்லாஹு தாலா அன்றைக்கு விட்ட சவால் தான், இந்த உலகம் அழிகிற வரை அந்த சவாலை யாராலும் எதிர்கொள்ள முடியாது. அந்த வசனங்களை மட்டும் அழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தின் மீது பற்றுதலோடு வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் குடும்பமாக மனப்பாடம் பண்ணணும். இப்னு கசீர் எடுத்து பாருங்க. இப்னு கசீருடைய முதல் பாகத்தில் இமாம் அவர்கள் தொகுத்த அந்த வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காண்பிக்க போறேன். 17வது அத்தியாயம் 88வது வசனம். இந்த வசனம் இன்னும் இது போன்ற ஒரு